ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 15வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 27வது நாள் 2024. இன்றைய தினத்தில் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் அதாவது இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம், இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இன்று அதாவது பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தை சந்திரன் பிரவேசிக்கின்றார். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுதும் சரி, உங்களுடைய நெருங்கிய உறவினரிடம் பேசும்பொழுது வாக்குவாதங்களாக மாறி சண்டை பிரச்சனை கண்ணீர்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கூடுமான வரை பொறுமையாக அமைதியாக இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். இன்று கிரகநிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். சந்திரனும் கன்னி ராசியில் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது உஸ்தம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். உங்களுடைய ராசிக்கு அதாவது மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பதனால பலவித விஷயங்கள்லாம் நடக்குங்க. எல்லா ராசிக்கும் நிறைய மாறுபாடுகள்லாம் உள்ளது. சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. மேஷராசி அதிபதி செவ்வாய் பகவான். பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் மிகவும் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் கொடுத்தால் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தயாள மனம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். உங்களுக்கு இன்று அதாவது எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான். சுக்கிரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னு அவர் இருக்கக்கூடிய நிலை அதாவது தொழிற்ஸ்தானத்தை விட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் செவ்வாயுடன் உச்சம் பலம் பெற்ற செவ்வாயுடன் இருக்கிறதுனால முக்கியமான ஒரு விஷயம், வழக்கறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள்லாம் ரொம்ப சுபிட்சமாக இருப்பார்கள். அதே மாதிரி காவலாளிகள், காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்லதொரு நிகழ்வு நிகழும் நடக்கும். இன்றைய தினத்தில் பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்கால தேவைக்காக நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் உண்டு. புதிய நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகுவது நல்லது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 2. இந்த நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். எங்க இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச பாகிஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலம் பெறுகின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அதாவது தனாதிபதியாகிய புதனுடன் சுக்கிர பகவான் இணைந்துள்ளார் எங்க தொழிற்ஸ்தானத்துல. இது மாதிரி இருக்கனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச நிச்சயமாக அதாவது இந்த வாகனம் டிராவல்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, நிறைய வாகனங்களை, அது மாதிரி விஷயங்கள் தொலைபேசி மூலியமாகவே நிறைய வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம்
மிக அருமையான ஒரு காலகட்டம். வாங்கி விற்கக்கூடிய ஏஜென்சிஸ் என்று சொல்றாங்களே அவர்களுக்கும், மற்றும் கமிஷன்கள் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம், அதாவது கமிஷன் துறையினும் போது எதெல்லாம் கமிஷன்ஸ் வரும்னா, இப்போ எல்ஐசியில் பண்ணலாம், அப்புறம் ரியல் எஸ்டேட், எதெல்லாம் கமிஷன்ஸ் இருக்கும் அந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு காலகட்டமாக இப்போ இருக்குங்க. உங்களுடைய வியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் அவர் எங்க இருக்கார்? அதே பார்த்தீங்கன்னா உச்சபலம் பெறுகின்றார். இதனால ஒரு சிலருக்கு இடங்கள் மாற்றம், கடை மாற்றம் நிகழ்வதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. இன்று தங்களுடைய ராசிக்கு குரு பகவான் விரயஸ்தானத்தில் உள்ளார். சுப காரியங்கள் தங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு நிலை உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இன்று நடக்கும். ஒரு சிலருக்கு இன்னைக்கே கூட நிச்சயதார்த்தம் ஆவதற்கு அல்லது ஒப்பு தாம்பலம் ஆவதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினத்தை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் இன்று சந்திரன் சுகஸ்தானத்துல விட்டிருக்கிறார். அதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது வந்தாலும் செய்யலாம். ஒரு சிலர் புதிய வண்டி வாங்குவதற்காக பழைய வண்டியை விற்கக்கூடிய நிலை வரலாம், அல்லது பழைய வாகனத்தை சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு நிலை வரலாம். இன்று அதுக்குண்டான வேலைகளை இன்னைக்கு செய்யலாம். நிலம் மற்றும் மனை இடம் சம்பந்தப்பட்ட காரியங்களை, அதாவது ஒரு இடம் பார்க்கறது, ஒரு வீடு போய் பார்த்து வர்றது, வாங்குவதற்காக நான் சொல்றது இல்லை விட்டால், அல்லது இடம் மாற்றங்கள் சொல்லுவாங்க இல்லையா, வீடு பார்க்கலாம், வேற வீட்டுக்கு போகலான்ற ஒரு எண்ணங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் இன்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு உத்தமமான பலனை தரும். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் நிச்சயமாக பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் லாபத்தில் இருக்கிறது மேலும் ஒரு பெரிய நன்மையை தருகிறது. கவலை வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தாங்கள் நினைத்த சில விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நிலை உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிகழலாம். இன்று சகோதர சகோதரிகள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இதுவரைக்கும் அதாவது சண்டை சச்சரவுடன் இருந்தவர்களுக்கு இன்று சமாதானம் செய்தால் நிச்சயமாக சமாதான நடவடிக்கை மூலியமாக இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 7. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சந்திரன் உபஜயஸ்தானத்துல, அதாவது 3வது இடம் என்று சொல்லக்கூடிய வீரிய ஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அங்க வேற யாருக்கா? கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த உபஜயஸ்தானத்துல கேது சந்திரன் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் எப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயத்தினால தடைப்படக்கூடிய நிலை உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக உள்ளதுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கறச்ச அவர் அஷ்டமஸ்தானத்துல இருந்து தன் வீட்டை பார்க்கிறார். உடன் சனி பகவானும் இருக்கின்றார். நித்திய கண்டம் பூரண ஆயுள் என்பது போல கடக ராசி அன்பர்களுக்கு நிறைய சோதனைகள் நிகழும். இருப்பினும் அதனை முறியடித்து விட்டு வெளியே வரக்கூடிய நிலை உண்டு. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி சனி ஆட்சி பலம் பெறுவது மிக விசேஷம். இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழல் உண்டு.
இன்றைய தினத்தில் திருமணமாகாத கடகராசி அன்பர்களுக்கு காதல் கண் சிமிட்டக்கூடிய நிலையும் உண்டு. இன்று செவ்வாய் உச்சபலம் பெறுகின்றார். தம்பதிகளிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் வாக்குவாதத்தில் இருந்து நீங்கள் விட்டு கொடுத்து அமைதியாக இருந்தீர்கள் என்றால் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் யார் என்று பார்க்கும்போது அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதாவது கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச நீங்க அம்மன் வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் சொல்லிட்டேன். சாரி, டேக். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்கார். களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதாவது களத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய நிலை உண்டு. அதிகமான பிரபலங்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். சூரியன், புதன் மற்றும் சனி பகவானும் இருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் மிக அருமையாக பாகிஸ்தானத்தை விட்டிருக்கிறது மிக விசேஷம். இன்றைய தினத்தில் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறாரு, ஆட்சி பெறுகின்றார். இதனால இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் இந்த பழைய இரும்பு வியாபாரம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கிராப்ஸ், அது மாதிரி கம்பெனியில இருக்கக்கூடிய இரும்பு கருவிகள்லாம், டெண்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போடுறவங்களுக்கு நிச்சயமாக அதுல நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, இவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழல் உண்டு. உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் உங்களுடைய எதிரிகள் உங்களிடம் சரணடையக்கூடிய தினமாக உள்ளது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை செய்வீங்க. கூடுமானவரை எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். அதாவது பாத்தீங்கன்னா புதனோட நிலை உபஜயஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். தம்பதிகளிடையே இருவருக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சண்டை, கருத்து வேற்றுபாடுகள் போகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் செவ்வாயுடன் இணைந்துள்ளார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அவர் இங்க இருக்கார். அதேபோது சனி மற்றும் சூரியனுடன் இணைந்துள்ளார். இதனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர்கள்லாம் சுபிட்சமாக இருப்பார்கள். அதே மாதிரி ஜோதிடர்கள், HR என்று சொல்பவர்கள் மற்றும் ஆலோசனையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக உள்ளது. மற்றும் குரு என்று சொல்லக்கூடிய அதாவது உயர்நிலை படிப்பில் உள்ள ப்ரொஃபசர்ஸ், இவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். பண வரவுல பிரச்சனை இல்லை. இன்று உங்களுக்கு அதாவது தம்பதிகள் வெளியிடங்களுக்கு சென்று வருவது, விருந்து விழா என்று கலந்து கொள்வது என்ற போன்ற நிகழ்ச்சிகளும் நடக்கும். இன்றைய தினத்தில்
நீங்கள் எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். இன்று சந்திரன் எங்கே பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றார் அதெல்லாம் பார்க்கும்போது கன்னிராசியில் பிரவேசிக்கின்றார். இன்று சுப விரயங்கள் அதிகரிக்கும். உதாரணமாக சொல்லப்போனா உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி கட்டணம் மற்றும் டியூஷன்ஸ் செலவு, அதே மாதிரி பார்ட் டைமா போய் டான்ஸ் கத்துக்கிறாங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான கட்டணங்கள் கட்டுவது. மற்றும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான தொலைக்காட்சியோ அல்லது பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருட்கள், அதாவது ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிருக்கும் அதை போய் வாங்குறது, இல்லைன்னா ஃப்ரிட்ஜு மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது. இன்று ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொலைத்தொடர் அந்த கேமரா லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் புதிய கேமரா இது மாதிரி வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது அத்தியாவசியமாக தொழில் ரீதியாக இது மாதிரி விஷயங்கள்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நடக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய மனைவிக்கு ஒரு நல்ல நிலை, ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். இதே துலாம் ராசி பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று குறிப்பாக அதாவது டிராவல்ஸ் வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சம்பளத்தை பார்க்க முடியும், அதிகமான லாபத்தையும் நீங்கள் ஈட்ட முடியும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு நிலை உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லக்ஷ்மி மகாலட்சுமி தாயாரை வணங்குவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். இன்று சந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்க அஸ்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. அது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இதனால இன்சூரன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க ஒரு டெபாசிட் பண்ணியிருப்பீங்களே ஏற்கனவே, அது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகக்கூடிய நாளாக இருக்கு. அதே மாதிரி பேங்க்ல வங்கிகளில் வைப்பு தொகையா வைத்திருந்த பணம் இன்னைக்கு மெச்சூர்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவானும் உபஜய ஸ்தானத்தில் உள்ளார். அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் போகுது பார்த்தீங்கன்னா, அதாவது மேஷ ராசியிலிருந்து அவரு துலாம் ராசியை பார்க்குறாரு. அதாவது எப்படின்னா உங்க விருச்சிக ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, தனஸ்தானத்தை பார்க்குறாரு மற்றும் சிம்ம ராசியும் பார்க்குறாரு. இதனால உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. பணவரவுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய தொழில் மேன்மையாக அடையும். ஒரு நல்ல பெயரும் புகழும் உண்டாகும். விரும்பிய துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை உண்டு. இன்று உங்களுக்கு மிக அருமையான காலகட்டமாக உள்ளது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று வீடு மனை வியாபாரம், அதாவது அது சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு கமிஷன்கள் லாபங்கள் கிடைக்கும்.
சொந்தமாக இடம் வைத்து விற்பவர்களுக்கு கூட லே அவுட் போட்டு விற்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு நிலை உண்டு. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். உபஜயஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். புதன், சனி மற்றும் சூரிய பகவான் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகளும் நிகழும். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடந்தேறும். நீங்கள் நினைத்தது பலிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் இணைவார்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 7. இந்த நாள் மிக சிறப்பாகவே. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான், தனஸ்தானத்தில் சூரியன், புதன், இந்த இரு கிரகங்களுடன் இணைந்து உள்ளார். இன்று சந்திரன் எங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்துக்கு வந்திருக்காங்க. பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையை நிகழும். அது மட்டுமின்றி உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதியாகவும் சந்திர பகவான் தான் வருகிறார். இதன் காரணமாக தங்களுடைய மனைவி உங்களுடைய பேச்சினை கேட்டு நடப்பார்கள். இருவருக்கும் நல்ல ஒரு புரிதல் உண்டாகும். இருவரும் இணைந்து சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். இன்றைய தினத்தில் லாட்ரி, வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இந்த ட்ரேடிங்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பங்குச்சந்தை, இதெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டலாம். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அருமையாகவே இருக்கின்றார். இதனால திருமணம் ஆகாதவர்களுக்கும் நல்ல ஒரு திருமண பேச்சுவார்த்தை நிகழும். நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்ப 7 சனி ஒன்று நடந்துட்டு இருக்குது. அதுவும் ஜென்ம சனி வேற நடக்குது. அதுவும் இன்னைக்கு என்ன நடக்குது பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம். அது குறிப்பாக எந்த நட்சத்திரத்திற்கு நடந்து கொண்டிருக்குது என்று பார்த்தோமேயானால் சதய நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம். சந்திராஷ்டம்னா என்னங்க அப்படின்னு கேட்கறது புரியுது. சந்திராஷ்டம்னாலே கொஞ்சம் குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே நடக்கும். அது மட்டுமின்றி இன்னைக்கு ஏதோ ஒரு பயணங்கள் மேற்கொள்றீங்கன்னா பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகிடும், இல்லை பெட்ரோல் இருக்காது, இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்ற கூடிய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் இருக்க மாட்டாங்க. சரி, இல்லை அப்படியே போய் நல்லபடியாக வெற்றிகரமாக வண்டியில் போயிருந்தாலும் அவங்க அவங்களுடைய விஷயத்துக்கு கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டாங்க. சரி, தம்பதிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்குன்னு பார்த்து சண்டை சச்சரவுகளாம் வரும். சின்னதாக பேசுவீங்க, அது ஒரு பெரிய விஷயமா எங்கள் அப்பாவையும் எப்படி சொன்னேன், எங்கள் அம்மாவையும் சொன்ன மாதிரி பிரச்சனையும் வந்துடும். அது பெரிய பூதாகரமாக வெடித்து பிரிவினை கூட வழி உண்டு. அதனால என்ன பண்றீங்கன்னா கும்பராசிக்காரங்க யார்கிட்ட இருந்தாலும் இன்னைக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் ஈவன் கோவப்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் நமக்கு வரலாம். ஆனா சண்டை போடுறதுக்கு அப்புறம் ஒன்றும் ஆப்படுறதில்ல. அதனால கூடுமான வரை நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து கொண்டு பிரச்சனைகளை சமாளிக்கவும் அல்லது பிரச்சனையை வராமல் தடுக்க மௌனமாவே இருந்துடலாங்க. இன்னைக்கு எந்த ஒரு சுப காரியத்திலையும் நீங்க ஆரம்பிக்காதீங்க, சரிங்களா? இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான், அவர் தனஸ்தானத்துல வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் பிரவேசிக்கின்றார். இதனால புதிய புதிய நட்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அவங்களால உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும். என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? அது பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன துறை வேலை செய்றீங்களோ அதற்குண்டான தொடர்புகள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இன்று ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் ஈடுபடும். ஆன்மீக யாத்திரைகள் செய்வீர்கள். இன்றைய தினத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தேர்வு செய்யும் பொழுது பொருத்தங்கள் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு செய்யுங்கள். என்னன்னா, தேவையில்லாமல் பொருத்தம் இல்லாமல் இருந்து பண்ணிட்டு அப்புறம் திருமணம் யார் வேணா பண்ணலாங்க. ஆனா அந்த திருமணம் கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டிய விஷயம். அதனால கூடுமான வரை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து கொண்டு, அதாவது பொருத்தம் பார்த்து பண்ணுவது நல்லது. அதே மாதிரி பண வரவு விஷயங்கள்ல கவலையே வேண்டாம். பண வரவு வந்து கொண்டேதான் இருக்கும். இன்றைய தினத்தில் ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதால் ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி வந்து போகும். உடல்நிலையை கவனிப்பது நல்லது. மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். தங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுக்க இயலும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானியுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.